ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எகிப்திலிருந்து. இது அந்த செய்தியினுடைய தலைப்பு, கால்ட் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். ஆண்டவர் உங்களை என்னையும் பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டார். தேவன் மீட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு 7 காரணங்களை யாத்ராம புஸ்தகத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாமே இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை மையமாய் கொண்டது. கால்டு அவுட் ஆஃப் ஈஜிப்ட். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் குமாரனை எகிப்திலிருந்து நான் வரவழைத்தேன். இப்போ தேவன் உங்களை என்னை வரவழைத்த நோக்கம் உண்டு. காட் ஹஸ் எ பர்பஸ், காட் ஹஸ் எ பிளான், காட் ஹஸ் எ ப்ராமிஸ். உங்களையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு குறிக்கோள் உண்டு. இல்லை என்றால் நீங்களும் நானும் எகிப்திலே வாழ்ந்திருக்கலாம், பாவத்திலே வாழ்ந்திருக்கலாம், அறியாமையிலே வாழ்ந்திருக்கலாம், அஞ்ஞானத்தில் வாழ்ந்திருக்கலாம். உங்களை என்னையும் தேவன் மீட்டெடுத்த நோக்கம் ஒரு மாபெரும் நோக்கம். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு, என்னை நம்பி அவர் தந்த ஊழியம், என்னை நம்பி அவர் தந்த குடும்பம், என்னை நம்பி அவர் கொடுத்த திருச்சபை. தட்ஸ் எ பர்பஸ். இந்த நாளிலே யாத்திராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. இது தேவனுடைய விருப்பம். என் ஜனங்களை ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. ஆங்கிலத்தில் இட் வாஸ் கால் டு இஸ்ரேலைட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான தேவனுடைய அழைப்பு. அவரே செய்திருக்கலாம், அதற்காக அவர் எல்லாமே செய்தார். சொல்லுகிறார், என் ஜனங்களை போக விடு. இன்றைக்கு அநேக நேரங்களில் சத்துரு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறார். ஜெபத்துக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, ஆராதனைக்கு போக முடியல, உபவாச ஜெபத்துக்கு போக முடியல, சிறப்பு கூட்டங்களுக்கு போக முடியல, ஊழியத்துக்கு போக முடியல. இட்ஸ் எ பாண்டேஜ். அன்றைக்கு பார்வோன் கட்டி வைத்தான். இன்றைக்கும் சத்துரு, அதாவது குடும்பங்கள், வேலை, பிள்ளைகள், யாரோ கட்டி போட்டுறாங்க. சபைக்கு போகாதே, காலையில் போனீ சாயங்காலம் போகிறேன். என்னை கேட்டுக்கொள்ள அன்பான தேவ பிள்ளையே, நீ சபைக்கு ஒழுங்காக போறியா? ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த நோக்கமே வித்தியாசமானது. ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறேன், போக விடு. நம்பர் 1, த ரீசன் ஒய் காட் கால்டு அவுட் ஆஃப் ஈஜிப்ட். முதலாவது குறிப்பு, தேவன் உன்னை என்னை கொண்டு வந்தது இட் பேஸ்ட் ஆன் இஸ் கவர்னன்ட். ஒரு உடன்படிக்கையின் மூலமாகத்தான் உன்னை என்னை தேவன் கொண்டு வந்தார், சும்மா இல்லை. யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவளுக்கு கொடுப்பேன், நான் அவளோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். கவனிங்க, ரீசன் ஒய் காட் ஹஸ் கால்ட் அஸ். அவர்களோடு என் உடன்படிக்கை. இந்த வார்த்தை சொல்லுகிறேன், பரதேசிகளாய் தங்கின அந்த கானான் தேசத்தை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஒரு காலத்தில் அந்நீரும் பரதேசிகளுமாக இருந்தோம், நமக்கு ஒரு கானான் தேசம். என் வார்த்தை கவனியங்கள், பேஸ்ட் ஆன் காட்ஸ் கவர்னன்ட். அதாவது ஆபிரகாமுக்கோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, மோசேயோடு செய்த உடன்படிக்கை. இதான் மல்கியாவில் சொல்கிறார், நான் அவனோடு செய்த என் உடன்படிக்கை. அந்த வார்த்தை படிக்கலைங்க, நான் அவர்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன். உங்களை என்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் எவ்வளோ பிரயாசம் பண்ணியிருக்கிறார். நான் அவர்களோடு பேஸ்ட் ஆன் இஸ் கவர்னன்ட். அந்த அழைப்பை விட்டுறாதீங்க, அழைப்பை அள்ளத்தட்டாதீங்க, அழைப்பை உதாசீனம் பண்ணாதீங்க. அழைப்பு பெரியது, அழைத்தவர் பெரியவர். கவனியுங்கள், தேவன் ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். எங்கே தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து, பாவனிடத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து. நிறைய பேருக்கு they fail to know the purpose. அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள். இதற்காக அழைக்கப்பட்டேன், நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, புரியவே இல்லை. நாளை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அழைத்தேன் பிகாஸ் பேஸ்ட் ஆன் மை கவர்னன்ட். என்னுடைய உடன்படிக்கையின் மூலமாக கிரயம் செலுத்தியிருக்கிறார். 2வது, தேவன் ஏன் நம்ம அழைத்தார் சொன்னால், உங்களை என்னை விடுதலையாக்கும்படியாக. யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற அவருடைய பெருமூச்சையும் கேட்டு நான் அதை நினைத்தேன்.
ஒரு வார்த்தை எகிப்தியனுடைய அடிமைத்தனம். இரண்டாவது உங்களுடைய பெருமூச்சு. The reason why God called you. ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆரம்பத்திலே சொன்னேன், ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பாவம், பல தீய பழக்கங்கள், கடன், வியாதி, இது ஒரு அடிமைத்தனம் உங்களை என்னையும் சூழ்ந்திருந்தது. தேவன் சொல்கிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து இரண்டாவது உங்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். யோசித்து பாருங்கள், தேவன் அறியாத காலங்களிலும் கூட நம்முடைய பெருமூச்சை கேட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பல பெருமூச்சு இருந்திருப்பீங்க. இன்றைக்கும் ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை ஆட்டி படைக்கலாம். அந்த தேவன் சொல்கிறார், உங்கள் பெருமூச்சை, இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சு. அந்த தேவ பிள்ளையே, the reason God called you, ஏன் தெரியுமா? உன்னை விடுவிக்க, உன்னை ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து. யோசித்து பாருங்கள், ஏன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஒரு கிறிஸ்தவளாய் என் சபைகள் வச்சுக்க தெரியுமா? டு டெலிவர் ஃப்ரம் ஆல் யுவர் ஆப்ஸ்டக்கல்ஸ். உன்னுடைய பாடுகளிலிருந்து, உன்னுடைய போராட்டத்திலிருந்து, உன்னுடைய தீய பழக்கத்திலிருந்து, உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை, உங்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். The reason for the calling to deliver you. உன் பெருமூச்சு. உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னை படைத்தவருக்கு தெரியும். He knows the agony. தமிழத்தில் பெருமூச்சு, வார்த்தை அல்ல, மொழி அல்ல. மனிதனுக்கு மொழி தெரியும், உன்னை படைத்தவருக்கு ஒரு பெருமூச்சே தெரியும். அந்த பெருமூச்சில் 1000 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த பெருமூச்சில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அவர் சொல்கிறார், உன் பெருமூச்சை கேட்டேன். மூன்றாவது, the reason for our calling. தேவன் அழைத்ததற்கு மூன்றாவது நோக்கம், அவரை ஆராதிக்க, அவருக்கு பலி செலுத்த. இன்றைக்கு அது அதிகமாக விடுபட்டிருக்கிறது. யாத்திராமத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பஸ்காவின் நியமனம். அன்றைக்கு பஸ்கா, இன்றைக்கு கிறிஸ்து இயேசு. The reason why God called us. ஒவ்வொரு நாளும் கவனியுங்கள், அவரை ஆராதிக்க, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள, நியமங்களை கைக்கொள்ள. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டால். தேவன் நம்மை அழைத்ததே அவரை ஆராதிக்க, அவரோடு உறவாட, அவரோடு பேச, அவருடைய இயக்கங்களை நிறைவேற்ற, அவர் சித்தம் செய்ய, அவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றத்தான் தேவங்களை தெரிந்து கொண்டார். வேறு ஒன்றுமல்ல. அதாவது அவர் நம்மை விடுவித்ததே அவர் சித்தம் செய்ய. He delivered to serve. ஆங்கிலம் சொல்வார்கள், டு சேவ், டு சர்வ். நம்ம ரட்சித்ததை ஊழியம் செய்யத்தான். நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை, அந்த பாரமே இல்லை, அந்த உணர்வே இல்லை. மிகுந்த துக்கம். வேண்டாம், அவருக்கு ஊழியம் செய்யத்தான் எங்களால் அழைக்கப்பட்டோம். அழைத்தார் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அவருக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். The reason God has called you to worship, to serve. வசனம் சொன்னேன், அதாவது பஸ்காவின் நியமனம். யாத்திராமத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரை ஆசரிக்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு ஊழியம் செய்ய. நான்காவது, அன்பானவர்களே, அவர் நம்மை விடுவித்தது ஏன் தெரியுமா? அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நம்மை சொந்தக்காரராய் மாற்ற. டு ப்ரொக்ளைம் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ். இட் பேஸ்ட். எதன் அடிப்படையில் விடுவித்தார் என்றால் வாக்கு தத்தத்தின் அடிப்படையில். வாசிக்கிறேன், கேளுங்கள். யாத்திராமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் இகத்திய சுமத்தின எல்லா சுமைகளையும் நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு தேவன் விடுதலையாக்கினார். சபையில் சேர்ந்துருக்கிறீங்களா? சபையோடு சேர்ந்துருக்கிறீங்களா? ஒரு ஊழியனோடு சேர்ந்துருக்கிறீங்களா? ஆவியானோடு சேர்ந்துருக்கிறீங்களா? நீங்களே ஒரு தாந்தோணியாக, ஒரு இருமாப்புள்ளவர்களாய் சேர்ந்து கொண்டு, இந்த வார்த்தை சொல்கிறேன், சேர்த்து கொண்டு அவரோடு, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறார், அவரோடு சேர்ந்து கொண்டு. அனுபவம் உண்டா? எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு. ஆண்டவர் தெரிந்து கொண்ட நீங்கள் இன்னும் பாரம்பரியம், இன்னும் பழக்க வழக்கம், இன்னும் சம்பிரதாயம்,
இன்னும் உலகம். அவருக்காக இவருக்காக யார் யாருக்காக வாழறீங்க? யோசித்து பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்தாரே. வசனம், எனக்கு ஜனங்களாக. இரண்டாவது, உங்களுக்கு நான் தேவனாக. ஒரு கேள்வி, உங்களுக்கு தேவன் யார்? உலகமா, பணமா, படிப்பா, அந்தஸ்தா? உங்கள் தேவன் எது? எப்போ பார்த்தாலும் தொழில் தான் தெய்வம். அது சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். இல்லை, தேவன் தான். அப்புறம் தான் தொழில், வேலை, படிப்பு. படிப்பு என் தேவன் அல்ல, பணம் என் தேவன் அல்ல, அவர் தான் என் தேவன். அதில் போட்டு எழுதியிருக்கிறார், உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்கள் தேவன் யார்? சில பேருக்கு பெருமை, ஆணவம். நோ, அவர் தான் என் தேவன். அடுத்து சொல்கிறார், த ரீசன் வை காட், ஒரு ப்ராமிஸ். சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்மை அழைத்ததே வாக்குத்தத்தங்களை சொந்தக்காரர்களாய் மாற்ற, விடுவித்து சுமைகளை நீக்கி. அதுதான் அவன் அழைத்தார். இன்னும் சுமை சுமந்திருக்கிறாய், இன்னும் பாரம் சுமக்கிறாய், இன்னும் கண்ணீர், இன்னும் போராட்டம், இன்னும் கவலை இல்லை. உன் சுமைகளை நீக்க, உன் குடும்பத்தின் சுமை, வறுமையின் சுமை, ஏழ்மையின் சுமை, இல்லாமையின் சுமை, அதைகளை நீக்கி. அடுத்து, நான் தேவனாகிய கர்த்தர் நான். அவரை அறிந்து கொள்ளத்தான் உன்னை தேவன் அழைத்தார். அறிந்து கொண்டீங்களா? அவர் சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வ வியாபி, எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று. நான் கர்த்தர் நான் என்று. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு வாழ்வு தந்தவர். டு நோ மோர், அவ இன்டிமசி. ஐந்தாவது குறிப்பு, டு அசோசியேட் வித் ஹிம். அதிலே எழுதியிருக்குது. அதுலேயே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதில் ஒரு வார்த்தை இருக்குது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணும் வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படி. ஏன் உங்களை அழைத்தார்? டு ஷோ யுவர் டிஃப்ரெண்ட் பர்சன். முதல்ல சொன்னேன், டு அசோசியேட், அவரோட ஐக்கியமாக இருக்க. நான் கர்த்தர் நீங்கள் அறிய. இங்கே சொல்லப்பட்டுள்ளது டு மேக் எ டிஃப்ரென்ஸ். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை அறியும்படி. யோசித்து பாருங்களேன், ஒரு வித்தியாசம் நம்மளை காட்ட விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தார மாதிரியே வேஷம், உலகத்தார் மாதிரியே பழக்கம், உலகத்தார் மாதிரியே எல்லா பாரம்பரியங்கள். அடிக்கடி சொல்லுகிறேன், வேர்ல்ட்லி ஃபேஷன். அதே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. டிப்பிக்கல். ஆண்களும் பெண்களும். என்ன பிரயோஜனம்? எகிப்தில் விட்டுருக்கலாம், அடிமைத்தனத்தை விட்டுருக்கலாம். ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க தேவன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், உங்கள் நடை, உங்கள் உடை, உங்கள் பேச்சு, உங்கள் பாவனை, எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம். அதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்தார். இன்னொரு வார்த்தை அசோசியேட் வித், ஒரு வித்தியாசத்தை. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லோரும் தப்பு பண்ணலாம், நீ தப்பு பண்ணக்கூடாது. எல்லார்ட்டும் அடிக்கிறாங்க, எல்லோரும் போய் பேசுகிறாங்க, இந்த டிஏல நிறைய போய் பேசுகிறாங்க. பி ஆனஸ்ட். அதில் போட்டிருக்குது, வித்தியாசத்தை காண்பிக்கும்படி. நான் அவன் அல்ல. அவர்கள் பேசலாம், நான் பேசக்கூடாது. அவர்கள் செய்யலாம், நான் செய்யக்கூடாது. அவர்கள் அப்படிலாம் போகலாம், நான் போகக்கூடாது. ஐ கேனாட், பிகாஸ் ஐ எம் டிஃப்ரெண்ட் பர்சன். நான் சொல்ல வந்து வார்த்தை, டு ஷோ த டிஃப்ரென்ஸ். 6வது குறிப்பு, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த. 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், டு ஷோ இஸ் பவர். ஒரு வல்லமை என் மூலமாக. 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணினாலே இது அவருக்கென்று முக்கியமான ஆசரிக்கத்தக்கதாக ராத்திரி ஆயிற்று. அது எழுதப்பட்டிருக்கிறது 42 இல்லஸ்ட்ரேட்டிங் இஸ் பவர். அதாவது தலைமுறையாக தோறும் கர்த்தருக்கு முக்கியமாக ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. 30ஆம் வசனம், மகா கூக்குரல் எகிப்தில் உண்டாயிருந்தது. சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் சாவே இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. அங்கே மகா கூக்குரல் எகிப்தில் உண்டாயிருந்தது. சாவு இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல காட் வாண்ட்ஸ் ஷோ இஸ் பவர். அவருடைய வல்லமையை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். சொல்லப்பட்டிருக்கிற, உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான். இன்னொரு வசனம் 41, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே.
ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம். God wants to show His power. எல்லாரும் மகா கூக்குரல். இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிலே, பஸ்கா ஆசரித்த வீட்டிலே பாதுகாப்பு. God wants to show His power in your life. That's the reason He called you. அதற்காக உன்னை அழைத்தார். 7வது குறிப்பு, என அழைத்தார் என்று சொன்னார். 12ஆம் அதிகாரம் 43. தேவனை ஆராதிக்க, தேவனை உயர்த்த. இங்கே கூட போட்டிருக்குது 48. ஒவ்வொரு நாளும் ஆசரிக்க வேண்டும், சுதேசியை போல் இருக்கும்படியாக. விருத்த சேதம் இல்லாத ஒருவன் மேலே புசிக்கக்கூடாது. அப்போ தேவன் உன்னை அழைத்ததே மேன்மையான திருவிருந்து ஆராதனை. கடைசி சொல்ல முடிக்க விரும்புகிறேன், உங்களை அணி அணியாய் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களை காப்பாற்ற எழுதப்பட்டிருக்கிறது. 42 தலைமுறை தோறும். உங்களுடைய வாழ்க்கை உங்களோட முடியறதில்லை, தலைமுறை தலைமுறையாக. அது மட்டுமல்ல, உங்களை ஆண்டவர் அணி அணியாய் புறப்பட பண்ணுகிறார். நோக்கம் என்னவென்றால் கர்த்தரை ஆராதிக்க, உங்களுடைய வாழ்க்கை மாற, சுபாவங்கள் மாற. அன்பான கர்த்தர் பிள்ளையே, உங்களை பரிசுத்தவானாய் மாற்ற. He called you to make a saint. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்களாய் மாற, பரிசுத்தவானாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு உப்பாக. மத்தேயு 5:13 உலகத்துக்கு உப்பாக. 2வது மத்தேயு 5:14 உலகத்துக்கு வெளிச்சமாக. 2 கொரிந்தியர் 3:2 நிருபங்களாக. 2 தீமோத்தேயு 2:3 நல்ல போர்ச்சேவகர்களாக. 1 பேதுரு 1:14 தேவனுடைய பிள்ளைகளாக. திரும்ப சொல்லுகிறேன், எ செயின்ட். முதலாவது சைல்டு, 2வது செயின்ட், 3வது சால்ட், 4வது லைட், 5 டு பி an epistle or to be a soldier. அதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். மலை மேல் இருக்கிற பட்டணம் போல அநேகருக்கு சுடர் விட அதற்காகத்தான் அழைத்தார். அந்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வெளிச்சமாக, உப்பாக, நிருபங்களாக, நல்ல யுத்த வீரர்களாக, இந்த பரிசுத்தவானாக அழைத்திருக்கிறார். அழைப்பை புரிந்து கொள்ளுவோம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. உங்களை தேவன் அழைத்தார். டு பி a saint, to be a child of God, to be a man of God, to be a friend of God, to be image of God. தமிழ் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய மனிதனாய், தேவ நண்பனாய், தேவ சாயலாய், ஒளியாய், உப்பாய், நிருபங்களாய், நல்ல யுத்த வீரர்களாய் மாற உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பை பற்றி கொள்ளுவோம். அழைப்புக்காக எந்த தியாகமும் செய்யுங்கள். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனிடத்தில் அழைத்தார். மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடாதீங்க. கலாத்தில் எழுதியிருக்கிறது, மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நுகத்து உட்படாமல். எவ்வளோ பெரிய பிரயாசங்கள், எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய தியாகம். அந்தோ கல்வாரியில் என்ன தியாகமும் என் கல்வாரி நாயகா. இவ்வளோ தியாகம் பண்ணி இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அந்த தியாகத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? அழைப்பை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அழைப்பை மேன்மைப்படுத்துங்கள். அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அழைத்தீரே என் இயேசுவே, பாக்கியமான சேவை பாதமணிந்து செய்ய ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்து இயேசு வருகை வரை நீ அழைத்த நோக்கம் டு அசோசியேட் வித் ஆண்டவரே, டு வர்ஷிப், டு மேக் எ டிஃப்ரென்ஸ், டு ஷோ யுவர் பவர். உடைய வல்லமை விளங்க எங்களை அழைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். அந்த அழைப்பு நித்தியமான அழைப்பு, நிரந்தரமான அழைப்பு, மேன்மையான அழைப்பு, பரலோக அழைப்பு, பரிசுத்தரின் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்போடு சேர்ந்து வாழ உதவி செய்யும். ஹை காலிங், எவர்லி காலிங், ஹோலி காலிங். அந்த பரிசுத்த அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளாய் என்னை மாற்றும், எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளாய் மாறுங்கள்.
கிரயம் செலுத்துங்கள். இயேசுவை உயர்த்தி காட்டுவோம். அதற்காக அழைக்கப்பட்டோம். ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.
போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.